பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுங்கள், உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோ விலாக்ஸ். என்னடா இது ஃபுல்லாக இருட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம், நைட் அவுட், ஓகேங்களா? ஸோ தமிழின் தான் மழை வந்து வர மாதிரி இருக்குது. ரொட்டீன் நாங்கள் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. குட்டி டாக்ஸ், இந்த பர்சனல் வீடியோஸ் தான் அது. ஸோ ரொம்ப டீப்பெல்லாம் இருக்காது, சும்மா ஒரு நார்மல் வீடியோ மாதிரி தான் இருக்கும். லைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்லாம் எனக்கு சத்தியமாக தெரில இருட்டில் எப்படின்ட்டு. ஓகே, வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு வீடியோஸ் வந்து எடுக்க முடியலன்றது எங்களுடைய ஆதங்கம். ப்ளஸ் வந்து வெளியே எங்கேயும் போக முடியலன்ற ஒரு வேதனை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகலான்னு ஒரு நைட்டு நான் வந்து எங்கெங்கே ஃபுட்டு சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ஃபுட்டு ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் 2-3 நாளாகவே ஓவராக வெயில். ஸோ உங்கள் ஊர்லலாம் நல்லா மழைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எங்கள் ஊர்லலாம் வந்து மழையே கிடையாது. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கனாக்கா 4/5, ஓகேங்களா? 4ஆம் தேதி 5ஆம் மாதம், ஓகேங்களா? 2024. பயங்கரமான வெயில் 4-5 நாளாக எங்களால் இருக்க முடியல. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸோ பண்ணுறதுக்கு அந்த முடிவு எடுத்துட்டேன். ஸோ லேப்டாப் வேறு இந்த வந்து உடஞ்சிருச்சு. அதை வந்து டிஸ்பிளே வந்து மாற்றுறதுக்கு கொடுத்துருந்தேன், அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து கோப்ரோ வந்து மாட்டிட்டு வீடியோ போடுறது செம்ம ஹாப்பி. இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் தான் இருக்கிறேன். 2 டேஸாகவே வந்து ஷார்ட்ஸில் தான் இருக்கிறேன். வேலூர் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் வந்து வெயிலுக்கு வந்து ஃபேமஸ்ஸு, பயங்கரமான வெயில். ஸோ அந்த வெயிலையும் தாண்டி இன்றைக்கி நான் வந்து வெளியே போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு நான் நைட்டில் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஒரு வீடியோவாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். நாங்கள் நைட்டில் வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுங்கள், உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என் ப்ரெசண்ட். பாஸ்ட்டு வந்து சொல்கிற அளவுக்குலாம் வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா அந்தளவுக்குலாம் நல்ல விஷயம்லாம் நடக்கலை என் வாழ்க்கையில். ஒரே ஒரு விஷயம் நல்லா தான் நடந்துச்சு, அதுவும் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாளாக சரி கோப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து என்ன ஒரு கண்டென்ட் போடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஐடியா வந்து தோண்டியிருக்கு மக்களே. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 99.9% வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் சாப்பிடுவோம். பிகாஸ் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால எனக்கு அது வந்து ஸோ பழகி போச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாஸ்ட் லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸ் பிஃபோராக வந்து அந்த லைஃப் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் வந்து தனியாக வாழ்ந்துட்டு தனியாக அப்படி இருக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து எனக்கான ஒரு விஷயத்த வந்து நான் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து அந்த ஒரு விஷயத்துலேருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓகே ஸோ நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா மோட்டோ விலாக் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வந்து என் கெரியர் வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விலாக் வந்து சாய்ஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய அப்பத்துலேருந்தே இருக்கிற ஒரே ட்ரீமு இதுதான். அது விட்டால் எனக்கு வந்து வேறு எந்த ஒரு ட்ரீமும் வந்து கிடையாது. பெருசாக சொல்லப்போனால் எனக்கு எந்த ஒரு ட்ரீமும் கிடையாது. ஸோ ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் லைஃப் பார்ட்னர், நான் லவ் பண்ணுற ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வந்து லைஃப் லாங் வந்து இருக்கணும்னு நான் நினச்சேன். அது மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகிருக்கே தவிர்த்து மிச்சது எல்லாமே நான் நினச்சேன். இந்த மாதிரி கார் வாங்கணும், அது வாங்கணும், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ அது எல்லாமே என் லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு, ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஆஃப்லேயே தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆனில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம்.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்னலாக எனக்கு வந்து நைட் டைமில் வந்து வெளியே சுற்றுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜாலியாக இருக்கலாம். நைட் டைமில் எங்கன்னா போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து சாப்பிட்டு ஸோ அந்த டே வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டு பழைய வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து படுத்துட்டு தூங்கி எந்திரிச்சு காலைல வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து என்னவோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நைட் டைமில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு பயங்கரமான பிடிச்ச விஷயம். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸோ டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கார் ட்ரைவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது நைட் டைமில். பட் ஆனால் பைக்கில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ வந்து பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து பிடிக்கும்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நைட் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எனக்கு வேறு ஒரு ஒர்க்கு. ஸோ அந்த 6 o'clock தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்ஸ்னலாக நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நான் வந்து உள்ளே லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு அப் அண்ட் டவுன் சேர்த்தா 300 to 300 மேக்ஸிமம் 300 கிலோமீட்டர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் நான் வந்து ஓட்டிடுவேன் பைக்கை. ஸோ நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஸ்கூட்டி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்கூட்டியில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். கைஸ் இதுதான் கைஸ் நம்ம வந்திருக்கிற ஹோட்டலு. ஸோ மழை வேறு, ஸோ ஹெல்மெட் எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு தெரியும். ஸோ மழை பெய்யுது, லைட்டில் பார்த்தா தான் தெரியும். பட் லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதாப்பா ஸோ நாங்கள் இங்கே தான் வந்துருக்கோம். இப்போ ஆம்பியன்ஸ் உள்ள. ஸோ இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் நாட் அலோட். ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ன சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிடுவோம்னா வந்து ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். அது இப்போதைக்கு வந்து அதுதான் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணது வந்து மஷ்ரூம் ரைஸு. பட் ஆனால் மஷ்ரூம் ரைஸ் வந்து இல்லைன்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸு, நார்மல் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பன்னீர் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்தவொடனே உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்றேன் எது பிளேட் எதுவும் பிளேட் எது எடுத்துன்னு வச்சாங்க வேஸ்ட்டாக இருக்குது பிளேட்டு. இந்த பன்னீர் சுட இந்த மலைக்கு கைஸ். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபைனலாக. ஸோ இந்த வீடியோ நைட் விலாகு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பற்றின இதை வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சீன் அனதர் வீடியோ. பாய் பாய். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?